அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று தற்பொழுது புகழேந்தி வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். எதற்காக, என்ன தகவல் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை தேர்தல். அதிமுக தேமுதிக கூட்டணி வைத்து தமிழகத்தில் 40 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. குறிப்பாக 5 இடங்களில் கூட வெற்றியடைய முடியாது. இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான பதில் கடிதமும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பிஃபார்மில் கையொப்பமிடாமல் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதற்கு விளக்கம் அளிக்க வேண்டி இன்று காலையில் வெளியிட்டுள்ள கடிதமானது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாத காரணத்தினால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கப்பட்டு புதிய சின்னம் பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாக அதிமுக வேட்பாளருக்கு கொடுக்கப்படலாம் என்றும், இல்லை என்றால் தமிழ் மகன் உசேன் அவர்கள் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்கள் தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்கு உடன்படாமல் இருந்தால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, தலைக்கு மேல் விழுந்த இடி போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போதெல்லாம் கூட்டங்கள் கூடாமல் வெறிச்சோடி இருப்பதால் அதிருப்தியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு சிக்கலாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, அதிமுகவை எப்படி ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றுவார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதிலிருந்து தற்பொழுது வரை அதிமுக வெற்றியடையவே இல்லை என்பதுதான் நமது சேனல் மூலியமாக நாம் தெரிவித்து கொள்வோம். ஏனென்றால் ஒன்றல்ல இரண்டல்ல இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று போட்டி நிலவிய பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அந்த தேர்தலிலும் டெபாசிட்டை இழக்கும் வகையில்தான் அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தோல்வி அமைந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இதுபோன்று தோல்வி அடைந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார். அதிமுகவை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றப்படுவார் என்றும், ராமநாதபுரம் தொகுதியில் மாபெரும் வெற்றியடைந்து மத்திய அமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவை ஓபிஎஸ் அவர்கள் மீட்டெடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் உருவாகும் என்று புகழேந்தி வைத்திலிங்கம் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், மத்திய அமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் வருவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.